அளவிற்கரிய மகிமையுடையது. சிவமூர்த்தியின் யோகத்தை கலைக்க மன்மதன் முயன்றபோது சிவமூர்த்தியின் நெற்றிக் கண்ணால் அவன் அங்கம் அழிந்தது. இதனால் இது அங்க தேசம் என்று வழங்கப்படுகிறது என்று கூறினர். அன்று அங்கு சிவ சிந்தனையுடன் தங்கினார்கள். சீதையின் பிறப்பு. தடாகை வதம் மறுநாள் மூவரும் காலை கடன்களை முடித்துக்கொண்டு புறப்பட்டார்கள். வழியில் கொடிய பாலைவனம் தென்பட்டது. தாங்க முடியாத வெப்பமுடைய அக்கானகத்தில் பசி தாகத்தால் அரச குமாரர்கள் அல்லல் பட்டார்கள். விஸ்வாமித்திரர் ராம லட்சுமணருக்கு பலை அதிபலை என்று 2 விஞ்ஞைகளை உபதேசித்தார். அவர்களுக்கு அப்போது 16,000 யானை பலம் உண்டாயிற்று. பசி தாகங்கள் மறைந்தன. ராமர் முனிவரை நோக்கி, குருநாதா, இந்த கானகம் புல் பூண்டு இல்லாமல் பாலைவனமாக இருப்பதற்கு என்ன காரணம்? சிவபெருமானின் நெற்றி கண்ணால் எரிந்ததா? என் தந்தையாருடைய ஆட்சியில் இப்படி அழியக்கூடாதே என்று வினாவினர். விஸ்வாமித்திர முனிவர் கூறுகிறார், ராகவா, இதுதான் தடாகை வார்க்கின்ற கானகம். லோப குணம் ஒன்றே 1000 நற்குணங்களை அழிப்பது போல தடாகை ஒருத்தியே இந்த வளமான கானகத்தை அழித்து பாலைவனமாக்கிவிட்டாள். தகேது என்ற எச்சன் பிரம்மதேவரை வேண்டி தவம் செய்து 1000 யானை பலத்துடன் ஒரு பெண்மகளை பெற்றான். அவளுக்கு தடாகை என்று பெயர் சூட்டினான். அவள் சுந்தன் என்ற எச்சனை திருமணம் செய்து கொண்டாள். அவளுக்கு சுபாகு, மாரீசன் என்ற 2 புதல்வர்கள் பிறந்தார்கள். தடாகையின் கணவனாகிய சுந்தன் அகத்தியரின் சிவபூஜைக்குரிய பூமரங்களை ஒழித்துவிட்டான். அவர் தளல் எழ விழுந்தார். அவன் சாம்பலானான். இதனை அறிந்த தடாகையும் அவளுடைய மக்களும் அகத்தியரை வணங்கி குற்றத்தை மன்னிக்க வேண்டும் என்று கேட்கும் பண்பை விட்டு அசுரர்களைப் போல் கண்ணும் மண்ணும் வீசி எறிந்து ஆரவாரம் செய்தார்கள். அகத்தியர் சினத்தில், நீங்கள் அசுரர்களாக போக கடவது என்று சாபம் கொடுத்தார். எச்சர்களாகிய அவர்கள் அரக்கர்களாக மாறி முனிவர்களுக்கு எண்ணில்லா கொடுமைகள் புரிந்து கொண்டிருந்தார்கள். அவள் மலை பாம்புகளை கையில் வளையல்களாக அணிந்து கொண்டிருப்பாள். சூலத்தை ஏந்தி கொண்டிருப்பாள். ராமா, தடாகையும் அவள் புதவர்களும் சதா முனிவர்களுக்கு கொடுமை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலக நலன் கருதி நான் செய்யும் வேள்விகளை தடுத்து கெடுத்து விடுகிறார்கள். தடாகை ராவணனிடம் உறவு கொண்டு அவன் ஏவலனால் அளவற்ற கொடுமை செய்து வருகிறாள். தடாகை மனிதர்கள் வரும் வாசனையை மோப்பத்தால் உணர்ந்து ஆழகால விஷம் போலவும் வடவா முகாணி போலவும் சீறி எழுந்தாள். ராமர் அவளை பெண் என்று கருதி போர் செய்ய தயங்கி நின்றார். விஸ்வாமித்திரர் ராமனை பார்த்து, ரகுவீரா, இவளை பெண் என்று கருதாதே. எத்தனை எத்தனை கொடுமை உளவோ அத்தனையும் செய்பவள். முனிவர்களாகிய எங்களை கொன்று தின்னாமல் விட்டிருக்கிறாள். அது கருணையினால் அன்று, நாங்கள் தவத்தினால் உடம்பை வாட்டி சதை பற்றி இல்லாமல் இருப்பதனால் தாது சீங்கிய கோது என்று எங்களை விட்டு வைத்திருக்கிறாள். ஆதலால் இவளை கொல்வது